வணக்கம் நண்பர்களே. மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் தான் ஒவ்வொரு மனிதனைக்கும் பல வியாதிகளில் கொண்டு போய் விடுது. அது எந்த விதமான டென்ஷனாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை சரியான விதத்தில் கையாளலைன்னா அது உங்களை மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் தள்ளிவிடும். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மனதை நாம் கையாளும் விதம். 10 வழி இருக்குங்க. மன அழுத்தத்தை நாமளே நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம், அதையே குறைச்சிக்கலாம். அந்த 10 வழிகள் என்னன்னா, ஒன்று நம்ம மனதை எப்பொழுதும் ஒருநிலைப்படுத்தி வைக்கணும். ஒருநிலைப்படுத்துறதுன்னா மெடிடேஷன் அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் செய்து கொண்டே இருக்கணும். டெய்லியும் அட்லீஸ்ட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது மெடிடேஷன், மனதை ஒருநிலைப்படுத்துதல். அப்போ ஒருநிலைப்படுத்தும் போது உங்களுக்குன்னு என்ன இஷ்யூஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2, எப்போவுமே ஒரே இடத்துல உட்காந்துட்டோ இருந்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகம்தான் ஆகும். நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கணும், உங்கள் உடலை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருந்து வேலைகள் கொடுத்து கொண்டே இருந்தீங்கன்னா அந்த மன அழுத்தத்துடைய ஃபீலிங் உங்களுக்கு வராது. ஸோ ஓடிட்டே இருக்கணும், வேலை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு இடத்தில் இருந்து அதே இடத்துல இருந்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகம்தான் ஆகும். அதனால் ஓடிக்கொண்டே இருக்கணும் மீன்ஸு தொடர்ந்து வேலைகளை செஞ்சுட்டு உங்களோட உடம்பை ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும். 3, நடைப்பயிற்சி. உங்கள் உடலுக்கு வெளிப்புற சுற்றுப்புறத்தில் போய் நடைப்பயிற்சி 1 மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணி சிரித்து சந்தோஷமாக நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் ஈஸியாக குறையிறது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ஹார்மோன் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். இது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு வழி. அதிகமாக இருந்தால் மார்னிங்கும் நடங்க, ஈவினிங் கூட உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு 1/2 அன் ஹவர் நடங்க. 4, ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸு காலையிலையும் சாயந்தரமும் ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணி விடக்கூடிய ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். 5, நல்லா சிரிக்கணும் வாய் விட்டு. அதற்கு ஒரு நகைச்சுவை காட்சிகளை பார்க்கலாம், அல்லது ஒரு நண்பர்கள் கூட சேர்ந்து நல்லா சிரிக்கும்போது அந்த மன அழுத்தம் உங்களை 6, பார்த்தீங்கன்னா சத்தான உணவு. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சத்தான உணவு கண்டிப்பாக முக்கியம். அதில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான ஆரஞ்சு, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் இருக்கக்கூடிய சாத்துக்குடி, இந்த மாதிரி லெமன், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் பழங்கள், இவையெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழி. 7, இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ, எதிரியெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமோ, எதெல்லாம் புதுமையாக செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த புதுமையாக செய்யக்கூடிய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் குறையும். ஏன்னா அந்த புதுமைங்கிறது மன அழுத்தத்தை மறக்க வைக்கும். ஸோ புதுமையான விஷயங்களை செய்யுங்க. நார்மலாக செய்கிறத விட அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அடுத்தது 8, ஆனந்த நடனம் ஆடுங்க. உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது ஒரு சிஸ்டத்தில் ஒரு மியூசிக் போட்டோ, அல்லது ஒரு பாட்டுக்கோ, அல்லது தன்னை போல் உங்களுக்கு ஒரு நடனத்தில் ஈடுபாடு இருந்தால் ஒரு 10 to 15 மினிட்ஸு ஆனந்த நடனம் ஆடுறதில் உங்களுடைய மன அழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நடனம் ஆடுறதுங்கிறது தப்பு கிடையாது. அது ஒரு விதமான ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸில் உங்கள் மன அழுத்தம் குறையுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கையுடைய அமைதியை அழகாக அனுபவிங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும்
ஒரு இயற்கை அப்படியே அழகாக, அதோடைய இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது, அதோடைய பியூட்டி, பேர்ட்ஸ், அனிமல்ஸு, அதோடைய அமைதி, அதோடைய டிஃப்ரெண்ட் என்வாமெண்டல் கிளைமேட்ஸ், இது எல்லாம் வந்து அழகாக ரசிச்சிங்கன்னா அதுவே உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். 10, நல்ல மியூசிக். உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிக்குதோ, அது வந்து எந்த இசையமைப்பாளராக இருக்கலாம் அல்லது எந்த வகை பாட்டாக இருக்கலாம், உங்களுக்கு மன அமைதி கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இசையை தொடர்ந்து கேட்கலாம். அப்படி அந்த இசையை தொடர்ந்து கேட்கும்போதும் அது மாதிரி உங்களுக்கு எந்த புத்தகம் படிப்பதில் அதிக ஈடுபாடோ, அதிக ரசிப்புத்தன்மையோ அந்த புத்தகத்தையும் படிக்கலாம். ஸோ மியூசிக்கையும் கேட்கலாம். உங்களுக்கு புத்தகம் இன்ட்ரெஸ்ட்னால் புத்தகத்தையும் படித்து உங்கள் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதுதான் வந்து இந்த 10 வழிகளை தொடர்ந்து பின்பற்றிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் தன்னை போல் படிப்படியாக குறைஞ்சு நீங்கள் நார்மலாக வந்து ரொட்டீனாக வந்து செய்யக்கூடிய வேலைகளை எந்தூசியாஸ்டிக்காக செய்வீங்க. அல்லது இன்பிட்வீன் இடையில என்ன மன அழுத்தம் ஏற்பட்டாலும் இந்த 10 வழிகளில் நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி உங்கள் டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் குறைச்சிங்கன்னா மற்ற வியாதிகள் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். மன அழுத்தம் தான் எல்லா பிரச்சனைக்கும் முதற் காரணம். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த 10 வழிகளில் எந்த வழியை வேணால் நீங்கள் பின்பற்றலாம். அந்த வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் வந்து மன அழுத்தமின்றி வாழ கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.